நம்ம காஞ்சிபுரத்துல இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்ப சார் வரும்? ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு அவுட் சைட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது ஏன் அப்படின்றத உங்க மூலியமா நீங்க கேட்டதுனால, விஜயலட்சுமி கேட்டதுனால நான் ஊருக்கும் சொல்ற ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். வி நீட் அ பஸ் ஸ்டேஜ். அப்ப அதிகமான போக்குவரத்து நமக்கு கிடைக்கணும்னா வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வந்துட்டாதான் இங்கிருந்து போகிறதா இருந்தாலும், சென்னையிலேருந்து வரத்தா இருந்தாலும், இல்லை வெளியில நம்ம போகணும்னாலும் நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை காரணமே. நான் இதை வைத்தது, அதை வைத்து கொடுத்தாங்க. எப்ப போன கவர்மெண்ட், நான் அப்போ அப்போசிஷன் எம்எல்ஏ, கொடுத்ததை எங்க போய் வைக்கிறேன்னாங்கன்னா கீழ்கதூர்பூர்னு ஒரு வில்லேஜ் சொல்லி அங்க வச்சிடறோம். நான் கீழ்கதூர்பூருக்கும் நேஷனல் கனெக்டிவிட்டியே இல்லை. எந்த பஸ் போகும்? செங்கல்பட்டுல இருக்கிற பஸ் எல்லாம் அங்க போய் இறங்கி நான் இங்க வரத்தா? டெய்லி காலைல செங்கல்பட்டு படிக்க போகணும்னா இங்க இருந்து அங்க போய் கிளம்புறதா? வேலூருக்கு போறதா இங்க இருந்து அங்க போய் ஏறதா? இப்படி எல்லாம் கேள்வி வருது. ஸோ ஐ அப்ஜெக்டட். அப்ப அபிஷியல்ஸ் கிட்ட போய் நான் கேட்கிறேன், பழைய ஆல்ரெடி கட்டி முடிக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இதே போல 3 இடத்துல செயல்படாம இருக்கு. ஒன்னு வந்தவாசி, இன்னொன்னு கங்கவல்லின்னு ஒரு ஊரு, இன்னொன்னு வந்துட்டு வேற ஒரு இடம் மறந்துட்டேன். 3 இடத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டி செயல்பாட்டிலே இல்ல. அது வேஸ்ட். செயல்படக்கூடிய இடமா வைங்க, மக்கள் பயனுள்ள இடமா வைங்கன்னு சொல்லி வைத்து, அது என்னன்னா ட்ரிபிள் பி கான்செப்ட். அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு. அதாவது அரசாங்கம் வந்து இடத்தை கொடுக்குது, வேற யாராவது இன்வெஸ்டர் வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கணும். கட்டிட்ட பிறகு பஸ் ஸ்டாண்டுக்கு வர பஸ்ஸஸ் கிட்ட இருந்து நிறைய அவங்க டோல் கலெக்ட் பண்ணி அது மூலமா அந்த வருவாயை ஈட்டுக்கொள்றது. இந்த கான்செப்ட்ல தான் ட்ரிபிள் பின்றது. அப்ப அந்த கான்செப்ட் சக்சஸ் ஆகாதுன்னு வேற சொல்லிட்டேன். அந்த கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு முற்படுறவங்களும் பயந்து வேணான்னு விட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்தது, முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம், நியாயமானதுன்னு. இப்ப இல்ல, பல இடங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஊருக்கு மட்டும் தான் இல்லை. கொடுத்த இடங்கள்ல நமக்கு என்ன பிரச்சனைன்னா நிறைய பேருக்கு தெரியாது. என்ஹெச்ல அரசுக்கு சொந்தமான இடம் ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பொன்னேரிக்கரையில் அது வந்து என்னன்னா, அந்த பக்தவச்சலம் பாலிடெக்னிக் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அவங்களுக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது வழக்கு வந்துச்சு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது ப்ரொசீட் பண்ண முடியாம இருக்கு. மற்றபடி ஒண்ணு இல்லை. டெண்டர் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப டெண்டரை எடுத்தவர் போய் கோர்ட்ல போய் நிக்கிறாரு, எனக்கு டெண்டர் கொடுத்தாச்சு, இடத்த கையில கொடுக்க மாட்டாங்கன்னு. இப்ப நீதிமன்றம் தான் டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி சூழல்ன்றதுனால மட்டும் தான் அது தள்ளி போயிருக்கே தவிர, இதுல அரசோடைய முதலீடு தர வேண்டிய டெண்டருக்கு கொடுத்தாச்சு, 36 கோடி கொடுத்தாச்சு. அதுக்கான அலாட்டடு இடத்துக்காக என்ட்ரப்பான் கொடுத்துட்டாங்க, எல்லாம் நிக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அதை தாண்டி ப்ரொசீட் பண்ணலாம்னா நமக்கு இடம் இல்லை. அரசுக்கு சொந்தமான இடம் என்பது இல்லவே இல்லை. அதனால இருக்கிற ஒரே ஒரு இடத்துக்காக நம்ம முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது வெல்வோம், அங்க கட்டுவோம்ன்ற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கான ஒரு நல்ல ப்ராஜெக்ட். கண்டிப்பா நமக்கு சக்சஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு. அதுல வந்து எந்த அளவுக்கு அதை பெஸ்டா கொடுக்கணுமோ நாங்க எடுக்கிறோம் முயற்சிகள். கண்டிப்பா. தேங்க்யூ சார். இவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஆன்சரை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார்.